எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை தான் நான் விரும்புறேன்னு நம்ம கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நம்ம பிள்ளை ஆசையை மீறி நாம இதை செஞ்சிருவோமா? இப்படி பண்ணிட்டாளே. நாம சொன்னா அப்படியே புடிச்சு கட்டி வைக்கிற மாதிரி தான். கோமதியன் தான் சொன்னா கட்டி வச்சே. அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சிரும். எந்த நேரத்துல வந்து என்ன கதை பேசுற? படிக்க வச்சு அருமை பெருமையா வளர்த்து ஊரெல்லாம் தேடி நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்தா எவனையோ கூப்பிட்டு வரலாம், அவனுக்கு நாங்க கட்டி வைக்கணுமா? கொன்றுவோம் பாத்து. எதுக்கு நான் இப்ப அன்னிக்கிட்ட கோவத்தை காட்டுறீங்க? வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, உன்னை எவனையோ விரும்புறா, எவன் கூடயே பேசுறான்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியல. இந்த லட்சணத்துலதான் பிள்ளைய வளர்த்திருக்கீங்க, அப்படிதானே? மாமா, நடந்தது என்னவோ நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அதுல யார் மேல குத்தம், யார் மேல தப்பு இருக்குன்னு பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? இப்போ அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணும், அதை பத்தி யோசிக்கிறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னப்பா? குடும்பத்தோட நாடுகிட்டு சாக வேண்டியதுதான். அப்படி எல்லாம் பேசாதீங்க பெரியமா. ஒத்த புள்ளன்னு பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு நல்லா ஏமாத்திட்டா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, காலத்துக்கும் அழியாத மாதிரி முகத்துல கரிய பூசிட்டு போயிட்டா. விடக்கூடாது, அப்படியெல்லாம் அவளை சும்மா விடக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிக்கிட்டு வரணும். எந்த உலகத்துக்கு போயிருந்தாலும் அவளும் அவளை கூட்டிக்கிட்டு போனவனும் இங்க வரணும். ஒரு அப்பனா நான் என்ன குறை வச்சேன், ஏன் என்னை ஏமாத்திட்டு போனான்னு நான் அவகிட்ட கேட்கணும். குமாரே, பெரியப்பா, அவளை கூட்டிட்டு வாடா. சரி பெரியப்பா, அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நிக்க வைக்கிறேன். இது என்னோட பொறுப்பு.